ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து பினான்ஸ் ட்ரேடிங்கில் வந்து கிரிப்டோ ட்ரேடிங்கில் சில விஷயங்களை வந்து பார்ப்போம். பினான்ஸ் ஆப் தான் வந்து இது யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன். பினான்ஸ் ஆப்பில் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாப் லாஸ் என்ன மாதிரி ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸாம்பிள் நான் ஒரு மேட்டிக் என்ற டோக்கனை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மேட்டிக் டோக்கன் வந்து என்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்ப்போம். இந்த மேட்டிக்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பாட் ட்ரேடிங்கில் வந்து மேட்டிக்கில் என்ன ஃபேர் மேட்டிக் யூஎஸ்டிடி என்ற ஒரு ஃபேர் இருக்குது, மேட்டிக் டியூஎஸ்டி என்று இருக்குது, மேட்டிக் பியூஎஸ்டி என்று இருக்குது, அடுத்தது மேட்டிக் பிஎன்பி, மேட்டிக் பிடிசி, இடிஹெச் பிடிசி, பிஎன்பி, யூஆர், அடுத்தது டிஆர்ஒய், பிஆர்எல், ஜிடிபி, பிரிட்டிஷ் பவுண்ட். இவ்வளவு இதில் இருந்த ரேடிங்கில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய இருக்கும். குறிப்பாக வந்து நான் பண்ணுறது ட்ரேடிங்னு சொன்னால் இந்த பிடிசியில் ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் யூஎஸ்டிடியில் பண்ணலாம். அடுத்து பிடிசியில் ப்ரைஸ் வந்து கரண்ட்லியாக வந்து டவுனாக இருக்கிறதால, அதாவது பிடிசியில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சாத்தியப்பாடு கூடன்றதால வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இந்த பிடிசி மேட்டிக் ஃபேரோடாக வந்து நீங்கள் ரேட் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நீங்கள் வந்து தீர்மானித்து கொள்ளுங்கள். ரைட், இப்போ வந்து இந்த மேட்டிக் பிடிசி என்ன வச்சுக்கொண்டு என்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து இதில் 2 விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு $50 வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களாக இருந்தால் இந்த $50 வந்து நீங்கள் நீங்கள் $50 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதாக இருந்தால் வந்து பை பண்ணுற விஷயத்தை வந்து பார்ப்போம். பை வந்து அதிகமாக எனக்கு தெரியும். மேட்டிக் யூஎஸ்டியில் வந்து நீங்கள் பை பண்ண போகிறீங்க. இதில் வந்து லிமிட் ஆர்டர். இதில் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் $50 இன்வெஸ்ட் பண்ணுறீங்களாக இருந்தால் உங்களுக்கு 62 மேட்டிக் வந்து இந்த நேரத்தில் வந்து வரும். உங்களுக்கு 62 மேட்டிக் வந்து கிடைக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, உங்கள்கிட்ட வந்து மேட்டிக் இருக்குன்னு வச்சுக்கொள்ளி சொன்னால் வாங்கிட்டீங்கள், மேட்டிக் வாங்கிட்டீங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன, லிமிட்னு சொல்லி. இந்த லிமிட் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த யூஎஸ்டி பேரை வச்சு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 79 இந்த கிராஃபை போய் பாருங்கள். இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 83லேருந்து டவுன் ஆகிருக்கு வந்து இந்த மேட்டிக் பேர். அதுக்கு முதல் வந்து 98 போயிருக்கு. இப்போ 98ல் வந்து உங்களோட இந்த மேட்டிக் வந்து சேல்ஸ் ஆகணும்னு சொன்னால் இந்த மாதிரி அதுக்குரிய ப்ரைஸை செட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இந்த செல்லுக்கு போயிட்டு உங்கள்கிட்ட வந்து 30 மேட்டிக் இருக்குன்னு சொன்னால் 30 மேட்டிக்கை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த ப்ரைஸ் வந்து 99க்கு போகுமென்னா சேல்ஸ் பண்ணுங்கன்ற ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறீங்க. 99க்கு போகுமென்னு சொல்லி சொன்னால் செல்க்கு வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். இந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒவ்வொரு டோக்கனுக்கும் வந்து செல் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். எதை வச்சுக்கொண்டு சொல்லி சொன்னால் ஆல் டைம் கையில் வந்து என்ன மாதிரி இந்த ப்ரைஸ்கள் வந்து போகும் என்ற விஷயங்களை வச்சு கொண்டு வந்து நான் வந்து இந்த சேல்ஸ் ஆர்டரை வந்து செல்லிங் ஆர்டரை வந்து டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ வந்து இந்த லிமிட் ஆர்டர் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறது தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் நீங்கள் மார்க்கெட் வந்து சரியாக பம்ப் ஆகி கொண்டிருக்கு. இந்த டைமில் வந்து நீங்கள் சேல்ஸை ப்ளேஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் எத்தனை மேட்டிக்கை விற்க போகிறீங்க, 30 மேட்டிக்குன்னா 30 மேட்டிங்கோ அல்லது டைப் பண்ணிவிட்டு சேல்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கரண்ட்லி என்ன ப்ரைஸ் போகுதோ அந்த ப்ரைஸுக்கு வந்து சேல்ஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டாப் லிமிட் தான் வந்து தேவை என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஒரு $50 வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, கரண்ட்லி ப்ரைஸ் வந்து நீங்கள் இந்த 80க்கே வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கொண்டு சொன்னால், அதாவது இந்த மார்க்கெட் வந்து எதுக்கு கீழே டவுன் ஆனால் நீங்கள் வந்து சேல்ஸை ப்ளேஸ் பண்ண போகிறீங்க என்ற விஷயத்தை வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டாப் லாஸ் லிமிட் வந்து நான் சொல்கிறேன் 7.5க்கு கீழே வந்தால் எனக்கு இந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடணும். ஏனென்றால் நான் இப்போ $50 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன், தற்செயலாக மார்க்கெட் டவுனால் எனக்கு $10 லாஸ் ஆக போகிற சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தால் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு $1 $2 அந்த லாஸை வந்து தாங்கி கொண்டு மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துடுவேன். அப்போ அந்த சந்தர்ப்பத்தை என்ன மாதிரி ஸ்டாப் லிமிட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து ஸ்டாப் லிமிட்டுக்கு நீங்கள் வந்து எந்த பிளேஸில் வந்து சேல்ஸ் ஆகணும் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைஸும், அதுக்கு முதல் எதுக்கு கீழே வந்தால் இந்த ஆர்டர் வந்து அதாவது 7.76 என்று சொல்லி அல்லது 7.6 என்று கொடுக்கலாம் அல்லது 7.5 கொடுக்கலாம்.
அப்போ 7.5க்கு வருமாக இருந்தால் இந்த ஸ்டாப் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆக வேணும் என்றதை வந்து கொடுக்கலாம். அல்லது லிமிட் கொடுக்கலாம். இந்த 7.6க்குள்ளே வருமாக இருந்தால் இந்த 7.5லிருந்து 7.6க்குள்ளே வந்து இந்த ஆர்டரை வந்து பிளேஸ் ஆகும்னு சொல்லி ஆர்டரை கொடுக்கலாம். இப்போ 30ன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ மார்க்கெட் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா தெரியும் 80, 75, 76க்குள்ள வருமாக இருந்தால் உடனே ஸ்டாப் லாஸ் வந்து பண்ண வேணும். இங்கே 75ல் வந்து பண்ணணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த செல் மேட்ரிக் கொடுக்குறேன். பாருங்கள், if the last price drop below 75 then the order sell to matic at the 76 will be placed என்று வருது. இதை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாப் லிமிட் ஆர்டர்ன்றது வந்து இதில் வர காட்டும். அதாவது 75க்கு உள்ள வருமாக இருந்தால் அந்த ஆர்டரில் வந்து பிளேஸ் ஆகணும் என்று சொல்லி ஸ்டாப் லிமிட் கொடுக்குறோம். கொடுத்த உடனே இந்த மார்க்கெட் வந்து டவுன் ஆகுமாக இருந்தால் எனக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகும். எனக்கு வந்து பெரிய லெவலில் லாஸ் கொண்டு வராது. ஒரு $1 $2 வந்து லாஸோட வந்து நான் வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துடுவேன். ரைட், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாப் லிமிட் விஷயம். நீங்கள் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட லாஸை வந்து ஏற்றுக்கொள்கிறது கொஞ்சம் இதாக இருக்குமா இருந்தால் இப்படியான ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவல் லாஸ் வராது. இப்போ நீங்கள் $50 இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. அடுத்தது இந்த மார்க்கெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மார்க்கெட் வந்து தற்செயலாக வந்து 0.9 ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து நீங்கள் பை பண்ண ப்ரைஸ் இது 0.9 ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு ப்ரைஸுக்கும் வரக்குள்ளே இந்த ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் மாற்றி கொண்டு வரலாம். மாற்றி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் பெறும். தற்செயலாக மார்க்கெட் டவுன் ஆனால் வந்து உங்களுக்குரிய ஒரு நல்ல ஒரு ப்ரைஸில் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டையும் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ 0.9 ஆகிட்டு நீங்கள் வாங்கின ப்ரைஸ் 0.8, தற்செயலாக 0.9 ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் 0.89ல் ஸ்டாப் லாஸை போட்டு வைக்கிறது உங்களுக்கு சேஃப்டி. ஆகவே அதுக்கு கீழே வருமாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டோடய நீங்கள் மார்க்கெட்டை வந்து விட்டு வெளியே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவ்வளோதான் இந்த ஸ்டாப் லாஸ் சம்மந்தமான விஷயங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.